வணக்கம். நான் டாக்டர் நரேந்திரன், மீனாட்சி மிஷன் மருத்துவமனையின் நரம்பியல் நிபுணர். இன்றைக்கி உலக வலிப்பு நோய் தினம் அனுசரிக்கப்படுகிறது. உலகத்தில் மொத்தம் 5 கோடி பேர் வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்தியாவில் மட்டுமே 1 கோடி பேர் இந்த வியாதியால் அவதிப்படுறாங்க. இது நிறைய மூட நம்பிக்கைகள் நிறைந்த ஒரு வியாதியாக இங்கே பார்க்கப்படுகிறது. ஊர்கள்லாம் இந்த மாதிரி சூடு வச்சாலோ இல்லைன்னா கையில் இரும்பு கொடுத்தாலோ உடனே வலிப்பு நின்றும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்குது. அது ரொம்ப தவறான புரிதல். அது மாறாக பேஷண்ட்டுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய செயலாக இருக்கும். அது மாதிரி மூடநம்பிக்கைகள் இல்லாமல் மருத்துவரை அணுகி கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் இந்த வியாதி கண்ட்ரோலுக்கு வரும். 95% பேருக்கு 1 இல்லை 2 மருந்தில் முழுமையாக குணப்படுத்தக்கூடிய வியாதி இது. சில பேருக்கு ஒரு 5% பேருக்கு மட்டும் 2 மருந்து போட்டாலுமே கேட்காம ஃபிட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு மட்டும் நம்ம எந்த இடத்துலேருந்து உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறத நவீன தொழில்நுட்பத்தின் மூலமாக கண்டுபிடிச்சு அந்த இடத்த மட்டும் நம்ம துல்லியமாக ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தோம்னா பேஷண்ட்ஸுக்கு சுத்தமாக ஃபிட்ஸ் வராமல் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் இருக்குது. அதை நீங்கள் காலந்தாழ்த்தாமல் நேரடியாக மருத்துவரை அணுகி அதுக்கான ஆலோசனைகளை பெற்று கரெக்டான ட்ரீட்மெண்ட்டு எடுத்தீங்கன்னா இந்த வியாதியிலேருந்து முழுசாக குணம் பெற்று நீங்கள் நார்மலான ஒரு லைஃப்பை லீட் பண்ண முடியும். நன்றி.